ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து த அசட் அப்படின்ற ஒரு சீரிஸ் தான். த அசட்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டேனிஷ் சீரிஸ் தான், அந்த டேனிஷ் லாங்குவேஜில் உள்ளது. பட் ஆனால் நமக்கு வந்து தமிழ் அவைலபிளாக இல்லை, இங்கிலீஷில் தான் வந்து சப்டைட்டில் பார்க்குற மாதிரி இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து ஒரு 12:30 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஒரு சீரிஸ். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 எபிசோடு வந்து இருக்குது. ஒரு எபிசோடுமே வந்து ஒரு 50 நிமிஷத்துக்கு வந்து இந்த எபிசோட்லாம் வந்து இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு 2 எபிசோடு மட்டும் பார்த்தோம். ஏன்னா முதல் 2 எபிசோடுமே வந்து 50 நிமிஷத்துக்கு மேலே, எல்லா எபிசோடுமே வந்து ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. நம்ம முதல் 2 எபிசோடு மட்டும் பார்த்தோம். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டாங்க, இந்த சீரிஸ் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இருக்கும் அப்படின்றத போட்டாங்க. பட் ஆனால் முதல் 2 எபிசோடு வந்து பார்க்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, நான் முதல் எபிசோடு வந்து மேக்ஸிமம் நிறைய விஷயத்தை சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்குமே வந்து அது எந்த அளவுக்கு வந்து ஒரு வலிமையான சீரிஸ் அப்படின்றது தெரியும். ஏன்னா உண்மையிலேயே வந்து முதல் எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஒருத்தவங்க வந்து போலீஸ் அகாடமியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பேடாக இருக்கும். எப்படின்னா வந்து ரொம்ப ஆல்கஹாலுக்கு அடிக்டான அவங்க அம்மா, அப்புறம் வந்து ஒரு ஸ்டெப் டேடு, அவருமே வந்து ரொம்ப இவங்களை வந்து குடும்பப்படுத்திட்டு இருக்காரு. அதாவது பேக்ரவுண்டே வந்து ரொம்ப மோசமான ஒரு பேக்ரவுண்டு. இவங்களுமே வந்து அந்த கொக்கைன் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து அடிக்ட் ஆனவங்க. பட் ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட லைஃப்பை மாற்றிக்கலான்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ மாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய விஷயம் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களோட தப்பான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வர ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இவங்க லைஃப்பில் சந்திச்சுட்டு இருக்காங்க. அதனால் வந்து அதுலேருந்து கொஞ்சமாக வெளியில் வந்து ஒரு நல்ல நேமில் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் அகாடமியில் போய் சேர்றாங்க. அதாவது என்னோட ஒரு பேக்ரவுண்ட் தான் இப்படி இருக்குது, பட் ஆனால் நான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அகாடமி ட்ரைனிங்கில் வந்து சேர்றாங்க. அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு போலீஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்டோரி வந்து இந்த பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு. அது லீடரெலாம் அந்த கேர்ள் தான் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த கேர்ள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருப்பாங்க. அதாவது ஒரு போலீஸ் அகாடமி ஆகிறதுக்காக எப்படிலாம் உழைக்கணுமோ அந்த அளவுக்கு உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து வேற ஒரு இதுக்குள்ள வந்து அவங்களை கொண்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க எப்படிலாம் மாறணுமோ அந்த அளவுக்கு வந்து மாறுவாங்க. அது வந்து நமக்கு ஸ்க்ரீனில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஆள் தான் வந்து இந்த சீரிஸ் வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இதில் வந்து மெயின் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் வந்து மரியா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்க தான் இதில் வந்து லீட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கத்து வந்து இவங்களோட போலீஸ் அகாடமியில் வந்து இந்த ட்ரைனிங் போயிட்டே இருக்குது. அவங்க பேக்ரவுண்ட் வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணி தான் வந்து அவங்க போலீஸ் அகாடமியில் வந்து சேர்த்துருக்காங்க. ஏன்னா அவங்களுமே எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சீரிஸ் வந்து இந்த பக்கத்து போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடில். அதே வந்து பேரலாக இந்த பக்கத்து என்ன ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்குன்னா, ஒரு கொக்கைன், அதாவது இந்த இல்லீகலாக பண்ணுவாங்கல்ல, ஸோ கொக்கைன்லாம் வந்து பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கேங்கு அவங்கள்ட்ட வந்து யாராச்சும் ஒரு ஆளை வந்து அவங்களுக்குள்ள அமிச்சு அவங்கள மொத்தமாக வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக கிரைம் பிரான்ச்லாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இவங்க ஒரு ஆள் செட் பண்ணி அங்கே அமிச்சிருப்பாங்க. பட் அது கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆயிரும், அது சரியாக வந்து ஒத்து வராது. அதனால் இப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த கிரைம் பிரான்ச் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ஆள் கரெக்டாக நம்ம போய் அவங்க கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிரைம் பிரான்ச்சுமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த வில்லன் அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே என்னன்னா வந்து ஏதோ போலீஸ் வந்து நம்மளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இனிமேல் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எப்போவுமே வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் தம்பி அவங்களாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவரோட தம்பியோட யாரையுமே சேர்த்துக்க மாட்டார். அவர் தம்பியை தவிர யாரையுமே உள்ள இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தப்பான பிஸ்னஸ் பண்ணுறோம். பட் அவருக்கு வந்து ஒரு நிறைய பிஸ்னஸ் இருக்கும். பட் இது வந்து மெயினான பிஸ்னஸ் உள்ள பண்ணிட்டு இருப்பாரு. போலீஸ்காரனா வந்து இதை வந்து அதாவது டாக்குமெண்ட்டோட பிடிக்கணும், ரொம்ப எவிடன்ஸோட பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் அவர் வந்து ரொம்ப சேஃபாக தான் வந்து ப்ளே பண்ணுவார். எப்படின்னா, அவரோட ஒய்ஃப்ட்ட வந்து யாருமே ரொம்ப மிங்கிள் ஆகக்கூடாது, அவங்க வந்து ரொம்ப பப்ளிக் கேதரிங்லாம் வந்து போகக்கூடாது, ரொம்ப உள்ளே தான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்த்துக்கூடாது. அதுமாதிரி அவரோட தம்பியுமே அந்த பிஸ்னஸ் இருப்பார். அவர் தம்பியுமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் வந்து ரொம்ப சேஃபாக தான் எப்போவுமே ப்ளே பண்ணுவார். ஏன்னா இவங்க எல்லாம் பப்ளிக்கோட ரீச் ஆனால் வந்து நம்ம பண்ணுற அந்த இல்லீகல் பிஸ்னஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ போலீஸ் வந்து ஈஸியாக என்டர் ஆயிடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி 3 ஒரு ஸ்டோரியாக போயிட்டு இருக்கும். இந்த பக்கத்து இவங்க வந்து போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங் போயிட்டு இருப்பாங்க. ஒரு தப்பான பேக்ரவுண்டாக இருந்தாலும் போலீஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு இதில் போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்து வந்து இந்த வில்லன் ரோல் இதை வந்து காட்டிட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்து போலீஸ் வந்து ஒரு ஆள் தேடிட்டு இருக்கும். ஏற்கனவே ஒரு ஆள் அமிச்சோம், அது சரியாக செட் ஆகலை, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ கரெக்டான ஒரு பர்சன் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கிரைம் பிரான்ச்சில் உள்ள டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போலீஸ் அகாடமியில் போய் கேட்பாங்க, எங்களுக்கு வந்து ஒரு ஆள் தேவை, ஒரு ஆள் வந்து எங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 3 பொண்ணுங்க ஃபோட்டோ வந்து காட்டுவாங்க. அந்த அகாடமியில் உள்ள ஒரு 3 பொண்ணுங்க ஃபோட்டோ கூட காட்டுவாங்க. இவங்களாம் வந்து ஒரு 3rd லெவல் 4th லெவலில் இருக்காங்க, முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இதுக்கு ஃபஸ்ட் எபிசோட் வந்து இவ்வளோ கிளியராக சொல்லணும்னா, அது உண்மையிலே நிறைய சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதனால் ஸோ அந்த 3 பொண்ணுங்களை கட்டி ஒருத்தர் சொல்லுவார். ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருப்பாங்க. பட் டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. பிரெயின் வந்து டக்குன்னு வந்து ஒர்க் ஆகுது. இவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருப்பாங்க. இவங்க எப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஏஜ் 31, 29. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி அந்த மெயின் கேரக்டர் நடிச்ச
படித்தாங்கல்ல அவங்கள பற்றி சொல்லுவாங்க. இவங்க வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ தான் அகாடமியில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான பேக்ரவுண்டு. பட் இவங்க வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க, ஆனால் மென்டலாக வந்து ரொம்ப ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்க பிரெயின் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து பேட் பேக்ரவுண்ட் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான பேக்ரவுண்ட் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தாலும் அங்கேருந்து ரொம்ப ரொம்ப அடிபட்டு வந்தனால எப்படியாச்சும் நம்ம முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு அவங்க பிரெயின் வந்து செம்மையாக வந்து ஒர்க் ஆகும். ஃபிசிக்கலாக அவங்க வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க தெரியாது, பட் ஆனால் மென்டலாக வந்து அவங்க பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பு. ஸோ இந்த ப்ரொஃபைலை பாருங்கன்னொடனே ஒரு இந்த கிரைம் பிரான்ச்சில் ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா, குண்டா ஒருத்தர் இருப்பார். அந்த கேரக்டர் தான் வந்து நிறைய பேசிகிட்டே இருக்கும். இவங்களை செலக்ட் பண்ணுறப்ப நிறைய டாஸ்க்லாம் கொடுப்பாரு. அந்த கேரக்டர் வந்து சைலண்ட்டாக வந்து கேம் ப்ளே பண்ணும். அந்த ஃபஸ்ட்டு 2 எபிசோடில் வந்து எனக்கு இந்த குண்டா ஒரு இவங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வருவாள். அந்த குண்டா ஒரு கேரக்டரும் அந்த மெயின் கேரக்டர் அந்த லேடி கேரக்டருமே வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் போய் அந்த போலீஸ் அகாடமிலேருந்து இந்த 3 ப்ரொஃபைலை பார்த்து இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. டக்குனு இவங்க அடுத்த நாள் வந்து அந்த போலீஸ் அகாடமி போவாங்க. அங்கே வந்து இவங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான பேக்ரவுண்ட் இருக்குன்னு இவங்க சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் சொல்லலாம், நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே வந்து உங்கள்ட்ட சேர்ந்தேன், இருந்தாலும் பரவாயில்ல என்னால் ஹெல்ப் பண்ண முடியல சொல்லி போலீஸ் அகாடமியை விட்டு தூக்கிடுவாங்க. இவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் அந்த கிரைம் பிரான்ச்லேருந்து அந்த குண்டா ஒருத்தர் வருவார். அவர் தான் அந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிட்டாரு. அப்போ அங்கேருந்து அவங்க வெளில வந்தாலும் எடுத்துக்க முடியும். என்ன சொல்கிறாங்க, நீ யார் என்னன்னு சொல்லி கேட்டோன்னே இவங்க வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் எதுக்கு ஓன்ட்ட சொல்லணும் அப்படின்னோடனே நீ யாருன்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கு சூப்பராக அந்த குண்டாவில் ஒரு டைலாக் சொல்லுவார். நம்ம சப்டைட்டில் புரிஞ்சனால சொல்கிறேன். நீ இப்படி என்கிட்ட ஏற்று கேட்குறீல்ல, அந்த மாதிரி கேட்கக்கூடாத ஒரு பர்சன் தான் நான், என்கிட்டலாம் யாருமே இப்படி ஏற்று பேச மாட்டாங்க, அந்த மாதிரி பர்சன் தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இவங்க கேட்பாங்க நீ யாருன்னு, அவங்க சொல்ல மாட்டாங்க நீ யார் அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறப்ப, ஏன்னா அவர் கிரைம் பிரான்ச், அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி மாற்றி கொஸ்டின் கேட்க முடியாத ஒரு ஆள் உனக்கு யாராச்சும் தெரிஞ்சா அதுதான் நான் அப்படின்னோடனே வந்து அப்பயே வந்து ஒரு பெரிய ஆள் போல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் வந்து ஒரு கிரைம் பிரான்ச்சு, ஒரு நல்ல ப்ரொஃபைல் தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நீ வந்து இந்த ஒரு டைமுக்கு வான்னு சொல்லி ஒரு 12:30 வான்னு சொல்லுவாங்க. டக்கு ஒரு 1/2 hour வாங்கன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு 1/2 hour வந்து அவர் கூப்பிட்டுருக்காரு, ஏதோ ஒன்று சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு ஒரு ஹோட்டலில் நுழைஞ்சிருவாங்க. அப்போ தான் சூப்பராக வந்து டெஸ்ட் வைப்பார். நான் முதல் எபிசோடு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராகவே சொல்லிடுறேன், ஏன்னா நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த சீன்ஸ்லாம். ஒரு டெஸ்ட் வைப்பார். இப்போ எதுக்கு லேட்டாக வந்தா அப்படின்னு சொல்லுவார். 1/2 hour வந்துருன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அவங்க வந்து உள்ளே வந்துருவாங்க. ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டோன்னே, இல்லை நான் முடிஞ்சளவு நான் சீக்கிரமாக ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மெயின் கேரக்டர் லீட் கேரக்டர் வந்து சொல்லுவாங்க. சரி ஓகே, நீ வர்றப்போ வந்து ஒரு 2 லேடி இருந்தாங்கல்ல, அவங்கள பற்றி உன்னோட அப்சர்வேஷன் சொல்லு அப்படிம்பாங்க. அதாவது ஸ்பீடாக உள்ளே வந்திருப்பாங்க அந்த ஹோட்டலுக்குள்ளே, அவங்கள பற்றி ஒரு அப்சர்வேஷன் சொல்லு அப்படிம்பாங்க. இவர் வந்து டெஸ்ட் பண்ணுவார். இப்படி அவங்க வந்து ஒரு சில அப்சர்வேஷன்லாம் வந்து 2 பேரை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன கேட்பாருன்னா, இப்போ உனக்கு ஒரு டாஸ்க் தரேன், என்னன்னா அந்த 2 பேரை பற்றி இன்னும் நிறைய ஏதாச்சும் பார்த்து சொல்லணும்னு பார்த்துட்டு வந்து அந்த 2 லேடி கேரக்டரை பற்றி சூப்பராக சொல்லுவாங்க. எப்படின்னா அவங்க எல்லாமே வந்து ஒரு ஷோ ஆஃப் டைப்பு. இப்போ நம்ம போய் ஏதாச்சும் ஒரு 3 பேக் வாங்கணும்னு என்ன பண்ணுவோம், அந்த 3 பேக்கையுமே வந்து ஒரு பெரிய பேக்கில் உள்ளே வச்சுட்டு முடிஞ்சளவு ஈஸியாக கொண்டு வர தான் பார்ப்போம். பட் அங்கே அந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, 3 பேக் 4 பேக் வாங்கினாலும் 4யுமே தனித்தனியாக கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு என்ன வந்து அதை ஷோகேஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தே வந்து கெஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே, உனக்கு இன்னொரு டாஸ்க் தரேன், எனக்கு வந்து நான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ளாட்டி நீ அவங்கள்ட்ட போய் நம்பர் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. அந்த டாஸ்க்கை வந்து அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இவர் வச்சு முதல் டெஸ்ட்லேயே வந்து அவங்க பாஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கூப்பிட்டு இது கிரைம் பிரான்ச்சுன்னு சொல்லி அப்போ தான் வந்து அவர் ஒரு வேலையை சொல்லுவார். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, ஒரு 40-50 பிஸ்னஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த இல்லீகலாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதே வந்து யாருக்குமே காட்டிக்க மாட்டார். பட் அவர் தான் பண்ணுறதுன்னு தெரியும். பட் எங்களுக்கு வந்து அவரோட உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையுமே அவரை வந்து எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் ப்ராப்பராக அவரை. ஸோ எங்களுக்கு வந்து நம்பிக்கையான ஒரு ஆள், அவர்கிட்ட போய் எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ அவர் வந்து யாரையுமே வந்து சேர்த்துக்க மாட்டார். அவர் ஒய்ஃபு தம்பியை தவிர அவங்க கூட யாரையுமே சேர்த்துக்க மாட்டார். ஸோ நீ அவங்க ஒய்ஃபோட வந்து ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்றாரு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, ஓகே அவங்க ஒய்ஃப் கிட்ட ஃப்ரெண்ட் ஆனால் போதுமா அப்படின்னா, அதுக்கு வந்து சூப்பராக அவர் சொல்லுவார், ஒய்ஃப் கிட்ட ஃப்ரெண்ட் ஆனால் போதும் அப்படின்றதுல இல்லை. ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க தான். பட் நீ எப்படி ஆகணும்னா, அவங்களுக்கு எப்போதான் தேவைப்படுதோ நமக்கு இந்த ஒரு பர்சன் இருந்தால் கரெக்டாக இருக்கும்பா அப்படின்ற இடத்துக்கு நீ போகணும். அந்த கான்வர்சேஷன் சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பாருன்னா, இப்போ நான் என்ன அவங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் ஆகணும் அவ்வளோதானே, இல்லை ஃப்ரெண்டுங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீ எப்படி ஆகணும்னா, அவங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் ஒரு ஆள் தானே நமக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நிற்கணும். அது வந்து ஃப்ரெண்ட் இல்லை, அதுக்கும் மேலே அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னேன். அவங்களுக்கு வந்து நகைலாம் பிடிக்கும். ஸோ உன்னோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே மாற்றி உனக்கு வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் மாதிரி வச்சு தரேன் அப்படி சொல்லி நிறைய ஜுவல்ஸ் பற்றி எல்லா புக்கும் கொடுத்து ஒரு ஜுவல்லரி ஷாப் மாதிரி வச்சு அவங்கள நீ இன்வைட் பண்ணி அவங்க உள்ள வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட பழகுன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய புக்ஸ் கொடுப்பாங்க. துபாயில் நீ ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் இவங்களோட எல்லா பேக்ரவுண்டுமே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய புக்ஸ் கொடுத்துட்டு அந்த கோல்டு டைமண்ட் எல்லாத்தையும் பற்றி படிக்க சொல்லி பெருசு அளவில் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு இவங்களை வந்து அந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுமே வந்து அந்த ஷாப்புக்குள்ளே வந்து என்ட்ரு ஆவாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட அந்த 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 இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாருல அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகி உள்ளே போய் அவங்களோட ஃபோனில் ஆக்சஸ் பண்ணி அதை எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து முதல் எபிசோடில் வந்து அவ்வளோலாம் கட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் எல்லாமே. வந்து அவங்க எப்படி போய், அதாவது இவர் கொடுக்குற டாஸ்க் அவங்க முடிக்கிறது, அப்புறம் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காக அவங்க நிறைய வழி கண்டுபிடிக்கிறது, அதில் மாட்டிக்காமல் வந்து பதட்டப்படுறது, அந்த ஜுவல்லரி ஷாப்பில் இருந்துக்கிட்டே வந்து அந்த லிங்க்
போலீஸ்லேருந்து லிங்க் அனுப்புவாங்க. அதை வந்து எப்படியாச்சும் இன்ஸ்டால் பண்ணி அந்த மெசேஜ் டெலிட் பண்ணும். அதுக்கு வந்து ரொம்ப சமாளிக்கிறது, அப்படியே பேசி வந்து நான் ஒரு பப்ளிக் கேதரிங் வச்சிருக்கேன், நீங்கள் அதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸாக போகிறது. டக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்தோடனே வந்து நீ என் ஃப்ரெண்டோட என் ஒய்ஃபோட புது ஃப்ரெண்டாக இருக்க, பட் ஆனால் அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப கிராண்டட் எடுத்துக்காத, நீ முடிஞ்சாலும் இங்கேருந்து சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி அப்போ வந்து அவங்க பதட்டப்படுறது. மறுபடியும் கிரைம் பிரான்ச் அனுப்புகிற மெசேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே படப்படப்பாக இருப்பாங்க, பரபரப்பாக இருப்பாங்க. அந்த இதே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த எபிசோட்லேயுமே இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த எபிசோடு வந்து 2 எபிசோடு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, செம்ம த்ரில்லராக இருந்துச்சு, இவங்களோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்து நல்லா ஃப்ரெண்ட் ஆகி அவங்க நம்பிக்கையை கெயின் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் அந்த இல்லீகல் பிஸ்னஸை போய் கண்டுபிடிச்சாங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களா, இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்றது தான் வந்து அடுத்த ஒரு 4 எபிசோடில் காட்டுவாங்க அப்படின்றது வந்து நமக்கே தெரியுது. பட் முதல் 2 எபிசோட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. அந்த மெயின் ரோலில் நடிச்சவங்க ஆக்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி அவங்க டாக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அவங்களோட எப்படி மிங்கில் வராங்க, அதுக்கு என்னென்னலாம் அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து அந்த கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போலீஸ்மே வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, அந்த வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது, அது மாதிரி வந்து அவங்க கரெக்டாக ஃபிட்டாக இருக்காங்களான்னு சொல்லி இவங்க அப்பப்போ விட்டு செக் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சீன் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு நகை கடைக்காக வந்து ஒரு மீட்டிங் செட் பண்ணுவாங்கல்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க, பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஆள் வந்து நீ போலீஸ் தானே, போலீஸ் அமுச்சு விட்ட ஆள் தான் கேட்டோன்னே இல்லைன்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. மறுபடியும் வந்து இவர்கிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து திடீர்னு வந்து என்னை போலீஸோட ஆளான்னு கேட்டாங்க, நான் ரொம்ப பதட்டமாயினேன், பட் ஆனால் அந்த சுச்சுவேஷனை வந்து நான் ஹேண்டில் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த மெயின் ரோல் அந்த லேடி வந்து சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா வந்து இந்த போலீஸே தான் அவர் அமுச்சு விட்ருப்பாங்க ஒருத்தரை, சும்மா வாண்டடாக வந்து அந்த அதாவது டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க தெரிஞ்சுக்காத, நாங்கள் தான் உங்களுக்கு ஒரு ஆள் அமுச்சு விட்டோம், ஸோ அவர் வந்து உங்கள் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாரு, நாங்கள் தான் வந்து சும்மா அமுச்சு விட்டோம், எப்படி வந்து அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா நீ வந்து அந்த லேடி கூட மிங்கிள் ஆகும்போது இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் உனக்கு வரலாம், ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நாங்கள் தான் உங்களை டெஸ்ட் பண்ணோம் சொல்லி அவங்களை வந்து ஒரு விதமாக டெஸ்ட் பண்ணி அதுக்கு ரெடியாகி அந்த கும்பலோட அந்த இல்லீகலாக பண்ணுறாருல அந்த கொக்கைன், ஸோ அந்த பிஸ்னஸ்மேனோட ஒய்ஃப் அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டு அதை எப்படி இது பண்ணுறாங்கன்றதை வந்து அவ்வளோ அழகாக அடுத்த எபிசோடில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இல்லீகலாக பண்ணுறாருல அவருக்குமே வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர். ஏன்னா ஏற்கனவே போலீஸ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குன்றத ஓரளவு அவர் கெஸ் பண்ணுறாரு, அதனால் அவர் சரக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. பட் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்கள ப்ரெஷர் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து சீக்கிரம் அமுச்சு விடு. ஸோ அவர் கரெக்டாக அதை அமிச்சாரா, இவங்க இந்த மெயின் லீட் கேரக்டர் வந்து அவங்க ஒய்ஃபோட மிங்கிள் ஆகி இந்த எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்களா இல்லை மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்றத வந்து அடுத்த எபிசோடில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் முதல் 2 எபிசோட் பார்த்தோமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, செம்ம த்ரில்லராக இருக்குது, ஆக்டிங் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, கிராஃப்ட் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நன்றி.